உறவுகளே வணக்கம். இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் சென்னை 8 நேத்து வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதாவது போலீஸ் நம்ம தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் வந்துட்டு போலீஸ் செலக்ஷனுக்கான ஒரு அறிவிப்ப வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு தேதி வந்துட்டு அப்ளை பண்ண தேதி வந்துட்டு 22/8/2025. இன்னைக்கு இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்துட்டு 21/9/2025. ஆ ஏதாவது கரெக்ஷன் இருக்குன்னா, கரெக்ஷன் பண்றதுக்கு டேட் வந்துட்டு 25/9/2025. எக்ஸாம் டேட் வந்துட்டு 9/11/2025. மொத்த வேக்கன்சி வந்துட்டு 2833 குடுத்துருக்காங்க போலீஸுக்கு. அது இல்லாம ஃபயர் ச சிறைத்துறைக்கு வந்துட்டு எவ்வளோ குடுத்துருக்காங்க அப்டின்னா, சிறை மற்றும் சீர்திருத்தத்துறைக்கு வந்துட்டு ஆண்களுக்கு வந்து 142, பெண்களுக்கு வந்து 38, மொத்தம் 180 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அது இல்லாம ஃபயர் சர்வீஸ்க்கு வந்துட்டு 631 பா ஆண்களுக்கு மட்டும் குடுத்துருக்காங்க. மொத்த வேக்கன்சி குடுத்துருக்காங்க பாருங்க. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, பழங்குடியினர் எஸ்டிக்கு பற்றாக்குறை காலி பணியிடங்களின் விவரம் விரிவான அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. அதாவது ஃபுல் நோட்டிஃபிகேஷன்ல வந்துட்டு எஸ்டி வந்துட்டு எப்படி அப்பாயின்ட்மென்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது காவல்துறை தேர்ந்தெடுக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் பிப்ரவரி பணிக்கு அந்த ஜியோ வந்துட்டு 388ல எப்படி சொல்லியிருக்காங்களோ, அதன்படி வந்துட்டு போஸ்டிங் வழங்கும்னு சொல்லியிருக்காங்க. சி சிறப்பு ஒதுக்கீடு பாருங்க. வாரிசுதாரர்களுக்கான கோட்டா வந்துட்டு அதாவது வாரிசு கோட்டாவுக்கு வந்துட்டு எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா, ஆ 10% எதுல குடுத்துருக்காங்க அப்டின்னா, போலீஸுக்கும், சிறைத்துறைக்கு வந்துட்டு 10%, தீயணைப்பு துறைக்கு 10% குடுத்துருக்காங்க. விளையாட்டு வீரர்களுக்கு எ போலீஸ்க்கு வந்து 7%, சிறைத்துறைக்கு வந்து 10%, தீயணைப்பு துறைக்கு 10% குடுத்துருக்காங்க. மெச்சத்தகு விளையாட்டு வீரர்களுக்கானது வந்துட்டு 3% குடுத்துருக்காங்க. அதாவது மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் நேஷனல் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களுக்கானது குடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து அப்ளை பண்றது வந்துட்டு எஸ்டிஐடி வெப்சைட்ல போயிட்டு தான் அப்ளை பண்ணணும். அப்புறம் முன்னாள் ராணுவத்திற்கு 5% எல்லாத்துக்கும். ஆதரவற்ற உதவிகளுக்கு வந்துட்டு சிறைத்துறைக்கும், காவலர்களுக்கும் 3% குடுத்துருக்காங்க. அப்புறம் பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு 20%, அ எல்லாத்துக்கும் 20% ஈக்குவலா டிவைட் பண்ணி குடுத்துருக்காங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இதுக்கான ஃபுல்லா நோட்டிஃபிகேஷனும் அடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏஜ் பாருங்க, 18 வயசுலருந்து 26 வயசு வரையும் குடுத்துருக்காங்க. ஆ குறைந்தபட்சம் கல்வி தகுதி வந்து 10வது பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10த் முடிச்சிருந்தாலே போதும். 10வது படிச்சிருந்தாலே போலீஸ் எக்ஸாம் எழுத எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நெறைய பேத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நெறையா அரசு பணியில் அமர்வதற்கு எனது வாழ்த்துக்கள். முழு அறிக்கைக்கான வீடியோ வந்துட்டு நானு இதுல சீக்கிரமா உங்களுக்கு